1943ஆம் ஆண்டின் பெங்காலில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் இயற்கையா, இல்லை பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் தான். சர்ச்சில் 3 மில்லியன் மக்களை பசியால் கொன்றார். இரண்டாம் உலகப் போரின் காலத்தில் கிழக்கு பெங்கால், அதாவது இன்றைய வங்காளதேசத்தில் இருந்த சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இறந்ததாக கூறப்படுகிறது. இரண்டாம் உலகப் போர் உச்சத்தில் இருந்தபோது லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் அமைச்சரவை பெங்காலில் ஏற்பட்ட கொடிய பட்டினியை பற்றி விவாதிக்கக்கூடியது. அங்கு கோடிக்கணக்கான மக்கள் பசியால் தெருக்களிலும் கிராமங்களிலும் உயிரிழந்து கொண்டிருந்தனர். ஆனால் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் இரக்கமின்றி உணவு உதவியை மறுத்தார். அவர் அதிர்ச்சியூட்டும் வகையில் இவ்வாறு கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது, ஏற்கனவே பசியால் வாடி வரும் பெங்காலிகளுக்கு உணவு கொடுப்பதை விட ஆரோக்கியமான கிரேக்கர்களை பசியால் வாட வைப்பது முறையானதல்ல என்றார். இந்த பட்டினி ஒரு இயற்கை விபத்து அல்ல, அது பிரிட்டிஷ் ஆட்சியால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட மனித செயலால் உண்டான கொடுமை. அந்த காலத்தில் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் இருந்தது. அவர்கள் இந்தியாவின் வளங்களை கொள்ளையடித்தனர். அதிகாரப்பூர்வ ஆவணங்களின்படி இந்தியாவில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. ஏனெனில் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளை தங்கள் நாடுகளுக்கும் போருக்கான முன்னணி நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்தது. பட்டினி காலத்திலும் 70,000 டன் அரிசி பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஜப்பான் படையெடுப்பு பயத்தால் பெங்காலின் கடலோர பகுதிகளை எரித்து நாசம் செய்யும் கொள்கை நடைமுறைக்கு வந்தது. பிரிட்டிஷ் இராணுவம் அப்பகுதி மக்களின் மீன்பிடி படகுகளை பறிமுதல் செய்து கிராமங்களில் இருந்த அரிசி களஞ்சியங்களையும் எரித்தது. மேலும் கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் போக்குவரத்து முறைகளை திட்டமிட்டு நிறுத்தினர். இதனால் உணவு விநியோகம் முற்றிலும் தடைப்பட்டது. இந்திய ஆராய்ச்சியாளர் மதுஸ்ரீ முகர்ஜி தனது சர்ச்சில்ஸ் சீக்ரெட் வார் என்ற நூலில் பிரிட்டன் பெங்காலுக்கு உணவு அனுப்பாமல் திட்டமிட்டது என்றும், ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற நாடுகள் உதவி அனுப்ப முன்வந்த போதிலும் அதனை நிராகரித்தது என்றும் குறிப்பிடுகிறார். அந்த கொடுமை எவ்வளவு மோசமானது என்றால், குழந்தைகள் மரிலைகளையும் புல்களையும் தின்ன வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இறந்தவர்களின் உடல்களை நாய்களுக்கும் ஓநாய்களுக்கும் உணவாக மாறின. ஒரே ஆண்டில் 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட பெங்காலிகள் உயிரிழந்தனர். அதே சமயம் பிரிட்டன் தன் மக்களுக்காக 18 மில்லியன் டன் உணவு பங்குகளை குவித்திருந்தது. அவர்களின் மக்கள் தொகை பெங்காலை விட குறைவானது என்றாலும் அவர்களுக்கு எந்த உணவு பாதிப்பும் இல்லை. இத்தகைய கொடுமை செய்தவர்களின் சந்ததியிடமிருந்து நாம் எந்த நீதியை எதிர்பார்க்க முடியும்? கோடிக்கணக்கான உயிர்களின் எலும்புகள் இன்னும் அவர்களின் குற்றங்களுக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. போர் கொடூரமானது, அதைவிட மனிதர்கள் கொடூரமானவர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.